என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். சங்கீதம் 27:10. வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாதவர்கள் யாரும் இல்லை. எல்லோருக்குள்ளும் ஏதோ சில வடுகள் மற்றும் வலிகள் உள்ளன. அந்த வலிகளுக்கு மிக ஆழமான காரணங்களில் ஒன்று பெற்றோர்கள், நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள், முதலாளிகள் போன்ற யாரிடமிருந்தோ வந்த நிராகரிப்பு ஆகும். 40 வருடங்களுக்கு முன்பு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் ஒருவர் சொன்ன வார்த்தையால் உண்டான வலி இன்றும் நினைவில் இருக்கலாம். ஆனால் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், எந்தவிதமான காயமாக இருந்தாலும் தேவனுடைய கிருபை அதை குணப்படுத்தும் வல்லமை உடையதாக இருக்கிறது என்பதே அந்த நல்ல செய்தி ஆகும். ஆனால் தேவன் மனிதர்களை குணப்படுத்தும் ஒரு முக்கியமான வழி எதுவென்றால், நாம் சிந்திக்கும் விதத்தை மாற்றுவதாகும். எனவே மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்பதை குறித்து சிந்திப்பதற்கு பதிலாக தேவன் நம்மை பற்றி என்ன சொல்லுகிறார் என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அப்பொழுது அந்த உண்மைகள் நம்முடைய இதயத்தை குணப்படுத்தும். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் எங்களை காயப்படுத்தியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை நாங்கள் மன்னிக்கவும் அவர்களை பற்றிய கசப்பை எங்களிடமிருந்து எடுத்து போடும். உம்முடைய வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.